கண்டிப்பா. ஸோ இந்த வாரம் பேசக்கூடிய ஆட்கள், கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள்ல இந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாரா? கேட்க மாட்டாரான்னு தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவ இந்த வாரத்துல வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சது கானா வினோத் அவர்கள் தலைவரோட பதவியில எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சூப்பர் சூப்பரா தான் பண்ணினாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் கோவம் வரலங்க. அவர் பண்ணுன எந்த விஷயமும் எடுத்து சொன்னாரு. திவ்யா கிட்ட ஃபைட்டா இருந்தாலுமே, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். நம்மளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அத இது பண்ணக்கூடாது. நம்ம அத சரி பண்ணிட்டு போயிரணும். ரொம்ப மெச்சூர்டாவும், ரொம்ப எல்லாரையும் சிரிக்க வைக்க தன்மையாவும், அந்த தலைவர் பதவியில அவர் சூப்பரா செயல்பட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத வந்து விஜய் சார் அவர்கள் வந்துட்டு பெருமையா பேசுவார் அப்படிங்கிறது நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கரெக்ட் தான். இந்த வாரம் வந்து வினோத்த கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பார்த்தோம் நம்ப. நம்ம எல்லாருமே வந்து டிஃபரெண்ட்டா பார்த்தோம். இந்த மாரி வினோத்த தான் வந்து விஜேஸ் அவர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி வினோத் வந்து இந்த வீக் நம்மளுக்கு இருந்தாருன்னு சொல்லலாம். புடிச்சுட்டான், ஆமா. புடிச்சுட்டான் பையன் பய அப்படிங்கிற புடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி தான். நடுவுல வந்து எஃப்ஜேவால அந்த ஒரு 1 மணி நேரம் வந்து ரைட். கொஞ்சம் ஒரு ஆமா. மாதிரியா போச்சு. அதுல கத்துனாரு. எஃப்ஜே உடைய அதான் ஒரு பேர் வச்சிருக்காங்களா பாரதி, வெடல பையன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூ தாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் இப்படிதான். ஏதோ காண்டு ஏத்தணும், வெறுப்பு ஏத்தணும்ன்றதுக்காகவே சில்லியா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்க அப்படின்னு உட்டுறணும். கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்களா பார்வதி? குழந்தை அது. வெடல பையன். குழந்தைன்ட்டு உட்டுறணும் அதெல்லாம். ஸோ அந்த மாரி தான் வந்து ஆனா இவர் கிட்டத்தட்ட சண்டை போடுற மோடுக்கு போய் அப்படியே ஆஃப் ஆயி பின்னாடி வந்தாரு. வேண்டாம் நம்ம கெடுத்துக்க வேண்டாம். போன வாரம் இப்படி போய் தான் நம்ம கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் ஓகே. இதுல இன்னொரு விஷயத்த நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, விக்ரம் வளர்த்த பிள்ளை எஃப்ஜே. ஆனா என்னது நான் வளர்த்த பிள்ளை என் மார்லயே எட்டி உதைச்சுதுன்னுவாங்கல்ல. அந்த மாரி உதைச்சாப்ல இருக்கு என் விக்ரம. வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட என்னோட மல்லு கட்டி மல்லுக்கட்டி அந்த மாரி. மார்பில் அந்த மாரி போயிடுச்சு. ஆமா. அந்த மாரி ஓகே. முட்டிட்டாரு. ம், ஸோ, ம். இப்ப விக்ரமோட மைண்ட்ல எப்படின்னா, இப்ப என்னதான் அந்த சண்டைக்கு அப்புறம் ஜாலியா பேசினாலும், பண்ணாலும், இப்ப நீங்க வேணா பாருங்க எஃப்ஜேவ பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டீம்க்குள்ள அவர் வளர்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து, அவரு கன்ஃபார்மா வந்து ஃபீட் பண்ணுவாரு. அத நேத்தே வந்து கனி கிட்ட ஃபீட் பண்ண ஃபீட் பண்ணிட்டாரு. ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, ஆமா. போன வாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் கனி கூட சொன்னா, "ஆமாமா, அவன் பண்ண தப்பையும் நம்மலாம் கேட்கிறதே கிடையாது. நம்ம கேட்கணும்." அப்படிங்கிறத வந்து கனிக்கு வந்து அவரும் சொன்னாரு, கனியும் சொன்னாங்க. ஸோ, இப்ப அந்த மாரி போயிட்டுருக்கு. இப்போ அதனால வந்து கண்டிப்பா வந்து இன்னும் இந்த ஒரு வாரம் தானே. அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே வரும். எனக்கு தெரிஞ்சு உள்ள சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தவங்கலாம் வெளிய போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது போர் அப்படின்னு அடிக்குது நெறைய தான். பேர் வந்து, ஐயோ! என்னடா இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுல நம்ம வந்து இந்த வாரம் வினோத் அவர்கள், பார்வதி அவர்கள வந்து வெளிய தெரிஞ்ச மாதிரி, ஒரு ஆள் செம்மையா தெரிஞ்சாங்க வெளிய. ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஓ! காரணம்? ஒருவேள எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்தைங்க ஞாபகம் வந்துருச்சு போலங்க.